சித்தர்கள் வாழ்ந்ததாக கருதப்படக்கூடிய இப்போ வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சதுரகிரி மலைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா இங்கே காலையிலே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை பௌர்ணமிக்கு மாதத்துக்கு 8 நாள் தான் மட்டுமா வந்து இந்த சதுரகிரி மலை வந்து ஓப்பனில் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சிறுவில்லிபுத்தூர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இப்போ நம்ம வந்து அதில் தான் போயிட்டுருக்குறோம். பாதைகள்லாம் வந்து சிமெண்ட்டில் கட்டி விட்டுருக்குறாங்க. ஸோ அப்படியே உள்ளே போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா போர்டு வச்சுருக்காங்க வனத்துறை. இப்போ வந்து நம்ம வந்து என்ட்ரன்ஸில் போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா சிவனடியார்கள் நிறைய பேர் உட்காந்துருக்குறாங்க. எல்லாருமே லைனில் இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது என்ட்ரன்ஸில் இப்போ வந்து என்ட்ராயிருக்கோம் பார்க்க முடியுது. இது வந்து எல்லாமே சுத்தமாக இருக்குது. அப்படியே உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பச்சை பசேல்னு இயற்கை அழகுகள் கொஞ்சம் மாதிரி இருக்குது. அந்தளவு எங்கே பார்த்தாலும் கண்ணைக்கு வர மாதிரி பச்சை பசேல்னு இருக்குது. நல்ல கூலிங்கான காற்று வேறு, நல்ல மூலிகையிலேருந்து வரக்கூடிய நறுமணங்கள். ஸோ உடம்பு வந்து இந்த மாதிரியான ஒரு ஏரியாவுக்கு வந்து மாதத்துக்கு ஒருக்க வந்தால் நம்மளுக்கு நல்லதாக இருக்கும். ஏன்னா வந்து உடம்பு வந்து எப்போவுமே ஆரோக்கியமாக இருந்துகிட்ருக்கும். ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 o'clock 8:30 தான் ஆகுது. அந்தளவுக்கு இப்போ இருக்கும்போது பார்த்திங்கன்னா சூரியன் ஓரளவுக்கு நல்லா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரம்மியமாக இருக்குது ஏரியா. நிறைய பேர் வந்து அப்படியே வாக் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா காளியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். நம்ம கோயிலில் சாமி கும்பிட்டோம். ஸோ சாமி கும்பிட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பாறை இருக்குது, நிறைய குரங்குலாம் இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த குரங்குலாம் பார்த்திங்கன்னா வந்து விளையாடுறது தெரியுது நமக்கு. ஸோ ஒன்று என்ன விளாண்டுட்டு இருக்குது. அப்புறம் டவுனில் அப்படி பார்த்திங்கன்னா பாறை அப்படியே கீழே வர போகுது. ஸோ ஆப்போசிட்லேயும் மலைகள் இருக்குது தெரியுது நமக்கு. நிறைய பேர் உட்காந்துருக்குறாங்க ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கு வேண்டி. நிறைய பேர் நிறைய தூரத்துலேருந்து நடந்து வந்துருக்குறாங்க. அதனால் ரிலாக்ஸேஷனுக்கு வேண்டி உட்காந்துருக்குறாங்க. அப்படி பார்த்திங்கன்னா அடுத்த பக்கத்தில் ஒரு கோயிலுக்கு வந்தாச்சு. ஸோ வந்து வனப்பச்சம்மன் கோயில் அப்படிம்பாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் கீழேருந்து மேலே நடக்க முடியாமல் நடந்துட்டு வராங்க. இதில் வந்து நிறைய பேர் வந்து ஒரு 5 கிலோ அரிசியை வந்து பை மூட்டை வந்து சுமந்து ஒரு காணிக்கை மாதிரி வந்து மேலே வந்து சாமிக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் மலை தெரியுது, பச்சை பசேல்னு இருக்குது. இங்கே வந்து சுந்தர மகாலிங்கம், சந்தன மகாலிங்கம்னு ஒரு 2 சாமி இருக்கிறாங்க. அப்படியே ரொம்ப பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து அதாவது பள்ளமாக இருக்குது. ஆனால் வந்து மனுஷங்க நடந்து போகிறதுக்கு எதுவாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வழியை வந்து அமைச்சு வச்சுருக்காங்க. ஒரு அண்ணா நமக்கு முன்னால் போயிட்டுருக்காரு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு பிரதர் வந்து ஆப்போசிட்லேருந்து வந்து இறங்கி வந்துருக்கிறாரு. அவர் பார்த்திங்கன்னா காலையிலேயே மலை ஏறிப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் போயிட்டு வைக்கலையும் திரும்பிட்டார். பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப கல்லுகளாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்து வரணும், பதனமாக வரணும். ஏன்னா கல் தட்டி நம்ம விழுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படியே வந்திங்கன்னா பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு பாறை இருக்குது. இது வந்து இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு பாறை. பக்கத்தில் வேர்லாம் வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் சொன்ன மாதிரி வந்து கவனமாக தான் இருக்கணும். அப்படியே மேலே பார்த்திங்கன்னா இயற்கையாக பார்த்திங்கன்னா வேறு வந்து எவ்வளோ எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ வந்து நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக அசால்ட்டாக வந்தால் கூட விழுந்துருவோம் கீழே. பார்த்திங்கன்னா பள்ளம். ஸோ இது வந்து ஒரு குறுகிய வழிப்பாதை மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோதான் ஸ்பேஸே இருக்குது. அதனால் வந்து ஒரு ஆள் வரலாம், ஒரு ஆள் போகலாம், அப்படி தான். இந்த இடத்துல ஏதோ ஒரு போர்டு இருந்திருக்கு, ஆனால் இப்போதைக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா இயற்கையாகவே நம்ம வீடுகளில் நம்ம அமைச்சோம்னா பழைய வீடுகளில் வந்து இந்த மாதிரியாக வந்து நடப்பாதைக்கு வந்து கல்லை போட்டிருப்போம். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பாதைகள்லேயே கல்லுகள் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சூரிய ஒளிலாம் நல்லா ரம்மியமயமாக இருக்குது. அப்படி பார்த்திங்கன்னா சிமெண்ட்டில் கொஞ்சம் லைட்டாக வழி மாதிரி போட்டிருக்காங்க. அதில் அப்படியே வந்துட்டுருக்குறோம். அப்படி பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு குரங்கு இருக்குது, ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சரி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், போவோம் நம்ம அப்படியே. ஃப்ரெண்டில் பார்த்திங்கன்னா ஒரு அண்ணா வந்து சிலிண்டர் தூக்கிட்டு போகிறாப்புல. ஸோ வெயிட் எப்படி 45 கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன். சாதாரணமாக கீழேருந்து மேலே வரதுக்கே நம்மளுக்கு வந்து கஷ்டப்பட்டு மூச்சு திணறுதோம். ஆனால் அண்ணா வந்து சிலிண்டரே தூக்கிட்டு போகிறாரு. அண்ணாவுக்கு ஒரு பாராட்டுகள் தெரியும். இது ரொம்ப கஷ்டம். ஆனால் இருந்தாலும் அந்த அண்ணா வந்து அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. மேலே பார்த்திங்கன்னா வந்து நம்ம போகக்கூடிய ஹைட் இன்னும் அவ்வளோ தூரம் இருக்குது. ஸோ அங்கே மேலே தான் போகணும். அப்படியே போகலாம் வாங்க. இது வந்து 4 மலைகள் சேர்ந்தது தான் வந்து சதுரகிரி மலை அப்படிம்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா வந்து வழுக்குப்பாறை இருக்குது. இப்போ வழுக்குப்பாறைக்கே வந்திருக்கோம். வழுக்குப்பாறை பார்த்திங்கன்னா அதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது பாருங்கள். தன்னாக்கிலே வந்து ஒரு சிற்பக்கல் வந்து சிற்பத்தை அடித்தா வடிவமைச்சா அப்படி இருக்கும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பாறைகளே ஸ்டெப்பு தன்னாக்கிலே வந்து உருவாகிருக்குது. ஸோ அதில் தான் வந்து நிறைய பேர் வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ நம்மளே இப்படி பின்தொடர்ந்து போவோம். இது வந்து பார்த்திங்கன்னா கீழே இருந்து பார்த்திங்கன்னா 11 கிலோமீட்டர் மேலே வர நடக்கணும். அது கண்டிப்பாக கொஞ்சம் சிரமம் வாய்ந்த ஒரு விஷயந்தான். ஆனால் அப்படியே போகணும். போயிட்டா நம்மளுக்கு நல்லது. ஏன்னா பார்த்திங்கன்னா எவ்வளோ டவுனாக இருக்குது பாருங்கள். கீழே தண்ணி இருக்குது. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் பாதுகாப்பாக போகணும். லைட்டாக மிஸ் ஆனாலும் தான் கீழே உருண்டுருவோம்.
மேலே இருந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு பாறை இருக்குது. ஸோ நிறைய நாங்கள் சேஃப்டியாக போகிறாங்க. ஸோ அவங்களை பின்தொடர்ந்து நம்ம அப்படி பின்னால் போவோம். ஏன்னா இது வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 மாதம் வரைக்கும் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நமக்கு வந்து அந்த இயற்கை காற்று சுவாசிச்ச மாதிரி இருக்கும். நமக்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 22 கிலோமீட்டர் மார்னிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கீழே வர்றதுக்கு ஈவினிங் 6 o'clock அந்த மாதிரி 7 o'clock அந்த மாதிரி ஆயிரும். ஏன்னா உங்களுக்கு அந்தளவு இருந்துகிட்டே இருக்கும் நடைப்பயணங்கள். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா அப்படியே மேலே வரும். நிறைய பேர் கையில் பார்த்திங்கன்னா கம்புகளை வச்சுருக்கிறாங்க. நானும் யோசித்தேன் முதல்ல, எதுக்கு இவங்க கம்புலாம் வாங்கி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு. பார்த்தோன்னா தெரியுது. ஏன்னா அவங்களுக்கு சிலர் பார்த்திங்கன்னா அந்த மாதிரியா சின்ன சின்ன நீரோடைகள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து கிராஸ் பண்ணி போகும்போது அவங்களுக்கு சிலருக்கு சிரமமாக இருக்கும். அதனால் வலிக்கு விழுந்துடக்கூடாது. அந்த நேரம் பார்க்க வந்து ஒரு ஆளோடைய ஹெல்ப் நம்ம வந்து தேட முடியாது. ஸோ கம்பு இருந்துச்சுன்னா அவங்களே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஊனி அப்படியே வந்துடுவாங்க. ஸோ அதுவே அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு குட்டி பையன் நடந்து வரப்பில் அவங்க சொந்தக்காரங்க கூப்பிட்டு போகிறாங்க. ஒரு தம்பி வேகமாக போகிறாரு. அப்படியே பின்தொடர்ந்து போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா சிமெண்ட் சாலைகள் தான் நிறையா அமைக்கப்பட்டிருக்குது. 2 பக்கமும் பார்த்திங்கன்னா வந்து பச்சை பசேல்னு தான் இருக்குது. அப்படி போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து பொதுவாக சொல்லும்போது என்ன ஆகுனா வந்து சங்கிலி பாறை வந்துருச்சு இப்போது. ஸோ சங்கிலி பாறை பக்கத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும். இந்த இடத்துல வந்து எப்படின்னா வந்து ஒரு யூ ஷேப்பில் வரும். அதாவது ஒரு டவுனு இந்த தெரியும் பார்த்திங்களா, நம்ம அந்த இடத்துக்கு போகணும். ஸோ நிறைய பேர் இங்கே போயிட்டுருக்காங்க பாருங்கள். ஸோ டவுனில் நல்லா இறங்கி அந்த சிலிண்டர் வச்சுருக்க அண்ணா முன்னால் போயிட்டுருக்காரு பாருங்கள். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நல்லா கீழே டவுனில் போய் இறங்கிட்டு அப்புறம் ஒரு தண்ணி நீரோடை மாதிரி வரும். அதில் இது பண்ணி அப்புறம் மேலே ஏறணும். அந்த தண்ணி நீரோடை வருது பார்த்திங்களா. ஸோ இதில் இது பண்ணிவிட்டு நிறைய பேர் மேலே ஏறாங்க பாருங்கள். அந்த நீரோடை வர்றதுக்கு எதுவாக பார்த்திங்கன்னா தண்ணி வந்துற நேரத்தில் வந்து ரொம்ப இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கயிறுலாம் கட்டி விட்டுருக்காங்க. எதுக்குன்னா சப்போஸ் தண்ணி வெள்ளப்பெருக்கு வந்துருச்சுன்னா நம்மளை அடிச்சுட்டு போயிடும். அதனால் நம்மளை நாமே காப்பாற்றி கிடைக்குதா வேண்டி தான் கயிறுலாம் வந்து கட்டி விட்டுருக்காங்க. இந்த ஒரு பெரிய பாறை இருக்குது. இந்த பெரிய பாறையில் ஏறுறது கொஞ்சம் சிரமம் தான். எல்லோரும் ஏறிட்டு இருக்காங்க. நம்ம சைடோடி அப்படியே ஏறி போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா திரும்ப சொன்ன மாதிரி டேப்பரான ஒரு ஏற்றம் தான். நிறைய பேர் நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா தலையில் வந்து சில நேர்த்திக்கடன்லாம் வச்சுக்கிட்டு அரிசி பையெலாம் வந்து வச்சுக்கிட்டு மேலே போயிட்டுருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் மலைகள் தெரியுது. அது ஹைட் எவ்வளோன்னு பாருங்கள். ஸோ அந்தளவுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் போண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு குரங்கு ஏதோ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அது தாவி நம்ம பக்கம் தான் வருது. சரி, நம்ம அதை ரிசர்வ் பண்ண வேண்டாம் போவோம். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து சொன்ன மாதிரி அரிசி பை போகுது பார்த்திங்களா. ஸோ இது வந்து ரொம்ப பள்ளம். அந்த பள்ளத்தை தான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே வந்து மெதுவாக போகிறோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து பள்ளம்தான். சொன்ன மாதிரி ரொம்ப கொஞ்சம் சேஃப்டி தேவை. ஸோ இவ்வளோ தான் நம்மளால் போய் பார்க்க முடிஞ்சிச்சு பள்ளத்தக்க. நான் இதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம கீழே விழுந்துருவோம். சரிங்களா, தெரியுதா டெப்த்து எவ்வளோன்னு டெப்த் இருக்குது. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், நிஜமாக அந்த மாதிரியான ஒரு ஏரியாக்கெலாம் போகும்போது ரொம்பவும் வந்து ஒரு இதாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோயில் அதில் என்ன பார்த்துருக்கீங்கன்னா சித்தர்கள் வாழும் சொர்க்க பூமியும் போட்டிருக்கு. ஸோ இங்கெல்லாம் வந்து நிஜமாகவே வர்றது வந்து ஒரு பெரிய அதிசயம்தான். ஏன்னா வந்து நிறைய பேர் நினைப்பாங்க அவங்களால போக முடியாது. ஆனால் நம்ம போயிட்டு வந்திருக்கிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அது ஒரு இறைவனுடைய செயல் தான் சொல்லணும். இந்த மாதிரியான இடங்களுக்கு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் என்றைக்காவது ஒரு நாள் நம்ம போகலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். இன்றைக்கி வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ நல்லா வந்திருக்கோம். பாறைகள் தான் இருக்குது முக்கால்வாசி. இதில் வந்து சித்தர் பார்த்திங்கன்னா அகத்தியருடைய படம் போட்டிருக்குது. ஸோ வந்து அவங்க தான் இங்கே வாழ்ந்துருக்குறாங்க. நம்ம 11-12 கிலோமீட்டர் மேலேருந்து கீழேருந்து மேலே நடக்கிறதுக்கே நம்ம வந்து கஷ்டப்படுறோம். சரிங்களா, சதுரகிரி மலைன்னு போட்டு அகத்தியர் படம் போட்டுருக்கு பார்த்திங்களா. நம்ம வந்து 12 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கே நம்ம வந்து இது பண்ணுறோம். ஆனால் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து சித்தர்கள்லாம் வந்து பார்த்திங்க வந்து இது வந்து கோரக்கர் குகை அப்படிம்பாங்க. ஸோ இது வந்து அவங்க 18 சித்தர்களில் இவரும் ஒருத்தர். அந்த இடத்துல வந்து இவர் வந்து வாழ்ந்ததாக கருதப்படுது. ஸோ அதனால் வந்து இந்த குகைக்குள்ள வந்து நிறைய பேர் வந்து பூஜை பண்ணுவாங்க. பூஜை பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா திருநீர் பூசிக்கிட்டு அங்கே இந்த பாருங்கள் ஒரு அண்ணா உள்ளே போகிறாரு. ஸோ அது மாதிரி வந்து பூசிக்கிட்டு உள்ளே சாமி கும்பிட்டுட்டு இங்கே வந்து ஒரு சின்னதாக வந்து அமாவாசை அன்னைக்கு இப்போ நம்ம வந்திருக்க அமாவாசை என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் சேர்ந்து ஒரு சின்ன பூஜை மாதிரி போடுறாங்க பெரியவங்களாம் சேர்ந்து. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து இந்த சிவபுராணத்தை ஃபுல்லாத்தையும் பாடிட்டு இந்த 108-110 அடிகள் வருதுல சிவபுராணம் அதெல்லாத்தையும் ஃபுல்லாத்தையும் பாடுவாங்க. பாடிட்டு அப்புறம் சிவனை அப்புறம் இந்த கோரக்கர் சாமி எல்லாத்தையும் கும்பிட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சின்ன பிரசாதம் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ தண்ணி பிடிக்க வந்தோம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய பிரதர்ஸ்லாம் வந்து குளிச்சுட்டு இருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா இது வந்து அருவி மாதிரி சின்ன அருவி மாதிரி இருக்குது. நிறைய குளிக்கலாம், ஆனால் கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக குளிக்கணும். அதில் ஒரு பிரதர் தான் நமக்கு வந்து தண்ணி பாட்டிலில் கோரி கொடுத்தாரு.
இது நல்லா இருக்குது இந்த ஏரியா. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து பச்சை பசேல்னு இருக்குது. நம்ம இன்னும் வந்து மேலே ஏற தொடங்கிட்டோம். அப்படியே இந்த இடத்துல தெரியுதுங்களா எவ்வளவு பள்ளத்தாக்கு இருக்குது, தண்ணி வருது. இது வந்து தண்ணி வரக்கூடிய ஏரியா, வெள்ளையாக இருக்கக்கூடியது. ஸோ அதான் வந்து நம்மளுக்கு தெரியுது இங்கேருந்து தண்ணி வருது. ஏன்னா வந்து மலைகள்னு நம்ம சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா வந்து நிறைய இடத்துலேருந்து தண்ணி வந்து வந்துகிட்டே இருக்குது. சுனை இருக்கும், சுனையிலேருந்து தண்ணி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன ஆறா மாதிரி வரும். அது மாதிரி பார்க்க முடியுது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் பள்ளமாக இருக்குது, பார்க்க முடியுது. அப்படியே வந்து பயணத்தை மேலே தொடருவோம். அப்படியே வந்து மேலே திரும்ப ஏறுறோம், போயிட்டே இருக்கும். அந்த அண்ணா சிலிண்டர் கொண்டு போகிற அண்ணா இன்னும் கொண்டு போயிட்டுருக்காரு. ரொம்ப கஷ்டம். நம்மளால் தனியாகவே காலை வச்சு நடந்து வரது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அவர் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து சிலிண்டர் வந்து தொடர்ந்து கொண்டு வந்துட்டு இருக்கார். எந்த இடத்துலையும் உட்காரவே இல்லை. அப்படியே போகிறோம். பார்த்திங்கன்னா இங்கே வந்து அதாவது ரெட்டலிங்கம் சாமி, நிறைய சாமி இருக்குது. சும்மா பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரெட்டலிங்கத்தை தான் வந்து பார்க்க வந்திருக்கோம். ஆனால் அந்த இடத்துல இருந்து ஃபோட்டோ இல்லாட்டா இது வீடியோ எடுக்க கூடாதுன்ட்டாங்க. அதனால் தூரத்துலேருந்து எடுத்திருக்கோம். இப்போ பூஜை நடந்துகிட்டு இருக்குது. நிறைய பேர் வந்து சாமிகள் பிரசாதம் பார்த்துறாங்க. நிறைய பேர் வந்து சாமி கும்பிட்றாங்க. சாமி கும்பிட்டுட்டு திருநீர் பூசிட்டு அப்புறம் பயணத்தை தொடர்ந்தாச்சு. திரும்ப மேலே ஏறுறோம். மேலே சந்தன மகாலிங்கம், சுந்தர மகாலிங்கத்தை நோக்கி மேலே ஏறுறோம். சரி, பார்ட் 2 வீடியோ என்ன கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.